இன்னைக்கு ராத்திரி நடக்க ஆரம்பிச்சுன்னா காலையிலக்குள்ள நீ கண்ணு கெட்டுற தூரம் தான் போயிருப்ப. அவன் போயிருப்போம். இப்ப திரும்பி வந்தா இப்படி சுத்தி பார்த்தாலும் தெரிஞ்சு அந்தாதான் போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு புடிச்சிருவாங்க. அதுவே தப்பிச்சு போறதெல்லாம் இருக்கட்டும், உன்னைய தேடி நான் இப்ப எப்படி வர்றது? ஐயோ ஐயோ, அந்த போர்வையை போட்டுக்கிட்டு போத்திக்கிட்டு கிடக்க முடியல எனக்கு. அப்ப உள்ளாக்க ஏதாவது ஹீட்டா போடணும். உள்ளாக்க தீ எரிக்க முடியுமா? எரிச்சோம்னா மொத்தமா ரூம் எரிஞ்சிருமா? அது ஒண்ணுதான் ரூம் இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்குது. ஏதோ ஒரு குடிசை மாதிரி கிடக்குது, அது உள்ளாக்க இருக்கிறேன்னு வச்சுக்கிடுவேன். இருக்குது. ஆமா, அது உள்ளாக்க இருக்கையில வந்து பாரு. அப்ப இந்த இதுல சாப்பிட்டுக்கிட்டு தப்பிக்கிறதுக்குள்ள பேனா போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இந்த பக்கம் தான் இப்ப என்னடா எந்த சீரை கூட்டிக்கிட்டு வந்தா அவங்கிறது கணிக்க முடியல. இந்த பக்கம் இருந்து வந்தோமா இல்ல இந்த பக்கம் இருந்து வந்தோமா? அப்ப அந்த வந்து ஒரு கெஸ் பண்ணமா அதை நோக்கி நடந்தா கூட. ஆமா, இப்ப நடந்தாலும் என்ன பிரச்சனை மாப்ள? இங்க இருந்து பாத்தேன்டா உனக்கு அப்படியே தெரியும்டா. இப்ப இன்னைக்கு ராத்திரி நடக்க ஆரம்பிச்சுன்னா காலையிலக்குள்ள நீ கண்ணு கெட்டுற தூரம் தான் போயிருப்ப. அவன் போயிருப்போம். இப்ப திரும்பி வந்தா இப்படி சுத்தி பார்த்தாலும் தெரிஞ்சு அந்தாதான் போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு புடிச்சிருவாங்க. அது வேற யோசனை. ஒன்னா மண்ணுல இல்ல இப்படி படுத்துக்கிறேன், படுத்தாலும் எப்படி நடக்க முடியாதுல. இப்படி ஒரு ருச்சி யோசனை இருக்குது மாப்பிள. இப்ப இந்த டயத்துலதான் வந்து இப்ப எனக்கு ஒரு யோசனை வருது. இப்ப தப்பிச்சு ஒண்ணும் வழி இல்லை. இப்ப அவட்டையே நம்ம முடிஞ்சளவுக்கு பேசி பார்த்து நம்ம மாறிடுவோம் அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய ஓனர் வீட்டுல நம்ம ஊர் ஆளு ஒரு ஆள் டிரைவரா இருக்கிறாரு. அது சரி, இல்ல விலைங்க, அவர் டிரைவரு. அப்ப அவர் டிரைவரா இருக்கையில அப்ப அவர் வந்து எனக்கு போன் அடிப்பாரு. அப்ப சாதா போன் தான், பக்கத்துல உள்ள ஆளு. ஆமா, அவர் வந்து அந்த வீட்டு டிரைவரு, நான் வந்து இந்த இதுக்குள்ள காட்டுக்குள்ள. அவர் கேக்குறாரு, காட்டு டிரைவரா? ஆமா, அவர் கேக்குறாரு, தம்பி நீ ஏன்டா அதுலாக்க வந்த, எப்படா இது பண்றது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அண்ணன் நான் இதுக்கு வரேன்னு சொல்லி யாராச்சும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து நிப்பாங்க இதுலாக்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க வரப்போற தெரிஞ்சு வருவாங்களா? பெரிய கேட்டுலாம் சொல்லல, என்னென்னமே சொல்லி என்ன ஏத்தி விட்டு என்ன இங்க வந்து இறக்கிட்டாங்கன்னா நான் வந்து இப்ப இங்க தப்பிச்சு போதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப தப்பிச்சு போறதெல்லாம் இருக்கட்டும், உன்னைய தேடி நான் இப்ப எப்படி வர்றது? ஐயோ ஐயோ, ஆமா சாதா போல இப்ப வாட்ஸ்அப் இந்த எல்லாம் இருக்கு, ஷேர் பண்ணி விட்டுட்டு ஓடிடலாம் வருவான். ஆண்ட்ராய்டு போனு, அப்ப பட்டன் போனு, பட்டன் போன் மாப்பிள்ள. இப்ப வந்து ஒரு காட்டுல லொகேஷன் பட்டன் போன் தான்டா அது. அதுல பாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னா நீங்க வந்து அவர்கிட்டயே சொல்லுங்க, முதலாளிட்ட சொல்லி அந்த மாதிரி தம்பியை பாக்கணும் வந்திருக்கிறான், நம்ம ஒரு 8 பாத்துட்டு வந்து 2 உரக்க வந்துட்டேன்டா, வழியை பார்த்து வச்சுக்கிருவிய. அதுக்கு அடுத்தனா நம்ம சனமா கிளம்பி என்னை ரோட்ல இறக்கி விட்டுருங்க, அங்கிட்ட ஓடிடுறேன். என்கிட்ட வந்து சவுதினா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நாட்டுடைய அளவு இருக்கு அது. ஆனா இப்ப நம்ம அது வந்து முழுக்க அதிகமா பாலைவனமா தான் இருக்குது. பாலைவனம் எங்கிட்டு போனா பாலைவனம் தான் மாப்பிள்ள. நம்ம நாடா வந்து ஒரு வீடு வந்துடும், ஒரு ஏதாவது ஒரு கிராமம் வந்துடும், ஏதாவது ஒண்ணு வந்துடும். பச்சை பசங்க ஏதாவது தெரியுமா மாஸ்டர்கிட்ட? பச்சையாவெல்லாம் தெரியலடா. வந்து அந்த வெள்ளைன்னு மஞ்சள் தெரியும் மண்ணு. இப்ப மண்ணு இந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இது ஓடி எரிக்க போகும்போது அப்ப இது இப்படி நடக்குது. ஒரு நாள் 2 நாள் சமாளிச்சுக்கிட்டு ஓட்டுறேன் நானு. காலையில இப்ப எங்க தூங்குறதா எப்படி தூக்கம் வருமா மாஸ்டர்? கவலை வேற, கடுமையான கவலை. அந்த நேரம் குடும்ப கஷ்டத்தை வேற நினைச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியல. திரும்பி இப்ப 3000 வெள்ளிக்கு நம்மளுக்கு அப்ப வழி இல்ல. அந்த மாதிரி வழியும் இல்ல நம்மளுக்கு. தாப்பனுடைய அந்த இதுகளும் நம்மளுக்கு அது நம்ம அப்பா போயிடும் வேணாம், கஷ்டம் கொடுக்கு. அப்ப அந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஒண்ணு ஊருக்கு போக முடியல, இன்னொன்னு இங்கேயும் இருக்க முடியல. சரி தூக்காச்சு போட்டு தொங்கிடலாமேன்னு ஒரு யோசனை வந்துருச்சு. ஆனா வந்து தொங்குறதுக்கு ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மேல இப்படி இருக்குமா, ஆனா ஃபுல்லா இது அடிச்சிருப்பாங்க, துணி மாதிரி இல்ல, அந்த ஃபுல்லா பலகை அடிச்சிருக்கேன், சுத்தி பலகை அடிச்சிருக்கேன். அப்படியே நம்ம ரிஸ்க் எடுத்து இது ஒன்னாலுமே அந்த அளவுக்கு முடியல. அந்த அளவுக்கு மனசை தளர விட்டுமாப்ல. அந்த வயசுலடா ஈரமாக்கிற அளவுக்கு. காலையில பாருங்க, காலையில எந்திரிச்சதோட இந்த கட்டச்சாயா சொல்றோம்ல, ஆமா கட்டச்சாயா, அந்த கட்டச்சாயாவை போட்டு ஒரு 2 மடங்கு குடிச்சிட்டு திருப்பி எங்க எந்திரிச்சோமோ அங்க போய் படுத்து கிடப்பான். அழுதுகிட்ட திரும்ப பாரு, அந்த சோறு இருக்கேன் அதுல தண்ணியை ஊத்தி குடிச்சிட்டு திரும்ப அங்கனையே படுத்துறான். இப்படித்தான் ஓடுச்சு. ஆனா நீ யோசிச்சு பாரு, இப்ப நம்ம இது சிரிக்கிறது ரெண்டாவது, இதெல்லாம் நீ தனியா ஒருத்த மாட்டினா எப்படி சாதாரண விஷயமா சார் அதெல்லாம். இதெல்லாம் வந்து மாப்பிள்ள நான் நாடு ஜீவன கதை. அதுல 3 பேரு. ஆமா 3 பேரு. ஆனா 3 பேர் இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். பேச்ச மறந்து முடிப்பாங்க. குறைஞ்சபட்சம் இந்த ஆட்டுட்டையாவது பேசிடலாம்டா. ஆடுதா கூட. ஆமா ஒட்டகத்துட்டையாச்சும் பேசிடலாம். நம்ம ஊர்ல பாரு ஆடு எல்லாம் வாண்டா வரும் அந்த மாதிரியாச்சும் பேசிடலாமாப்ல. அதனால இந்த ஆடு குதிரை, அந்த குதிரை வச்சிருப்பாங்க.
இந்த ஒட்டகம் வச்சிருக்க இடத்துல ஃபுல்லா குதிரை நிக்கும். ஏன்டா அந்த அங்க வேலை செய்யற வந்து அந்த குதிரையில ஏறி உட்காந்து போய் இந்த ஒட்டகத்தை ஃபுல்லா அப்படி விரட்டிட்டு வர்றதுக்கு அந்த குதிரை இருக்கா நடக்க முடியாது. ஒட்டகம் போய் நிக்க இங்க இருந்து 10 கிலோமீட்டர் இருக்கு அங்க. ஆனா இங்க இருந்து பார்த்தா தெரியும் அங்க நிக்கிறது. ஆனா 10 கிலோமீட்டர் ஓப்பன் ஸ்பேஸ்ல திறந்த வழியா இருக்கும்ல. இடைக்கு மேடு இருக்கு, திடீர்னு அந்த மேடு பார்த்தா இங்கிட்டு போயிடும். அது வேற. அது எப்படி மாஸ்டர் காத்து அந்த அளவுக்கு அடிக்குமாப்ல, அடிச்சு ஒரு பக்கம் மண்ணை குமிக்கும். மண்ணை குமிச்சு நீ அடுத்து காலைல எந்திரிச்சு பார்த்தா இந்த மண்ணு அங்கிட்டு போயிடும். இது பிளானா தெரியும். அப்ப நீ இடையில போய் நின்று எப்படி தப்பிச்சு இது பண்ணி அதெல்லாம் பல சிக்கல் மாப்பிள்ள. அதெல்லாம் போயிட்டு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டியா உங்க வீடு அந்த வீடு தெரிஞ்சிடும். வீடு கண்ணுக்கு தெரியும். சின்னதா வச்சு அங்க இருந்து பார்த்து தெரியும். அதனால நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படியாச்சும் வளைய சொல்லி வந்துடலாம். அவ்வளவு தூரம் போக முடியாது, நீ யோசிக்க முடியாது. இப்ப சொல்ல போகும்போது உனக்கு தோணும் எப்படியாச்சும் நடந்து ஒளிஞ்சு போயிடலாமா அப்படின்னு. நான் போனது குளிர்காலம். வெயில் இல்ல. இப்ப குளிர்காலத்தை மட்டும் தான் உன்ட்ட சொல்றான். இனி வெயில் காலம் இருக்கு. வெயில் கொடுமைனா பெரிய குடும்பம் இருக்கு. அப்படி அதிருது மாப்பிள்ள. இந்த இதை யோசிச்சுக்கிட்ட ஓடிக்கிட்டு போகும்போதா இவர் இடையில வருவார். நம்ம முதலாளிக்காரர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வருவாரு? இவரு புதன்கிழமை வருவாப்ல கரெக்டா. வாரம் புதன்கிழமை வந்து புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் லீவுன்னு நினைக்கிறேன். அந்த 3 நாள் வியாழன் வெள்ளியா இல்ல புதன் வியாழன் வெள்ளியான்னு சரி எனக்கு நினைவு இல்லை. ஆனா புதன்கிழமை தான் வருவாரு. வாரத்துல புதன்கிழமை வந்து இந்த காவா சாயா குடிச்சுப்புட்டு என்னமோ சொல்லுவாப்ல. அவரு ஒண்ணு சொல்ல, நான் தமிழ்ல பேச, அவர் அரபில பதில் சொல்ல, நான் தமிழ்ல கேள்வி கேட்க, 2 பேரும் உட்காந்து இப்படியே பேசி இருப்போம். ஒண்ணும் புரியாது, 2 பேருக்குமே புரியாது. அதோட காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. எல்லாம் மாசலாமா அப்படிங்குவாப்ல. அதோட அவர் கிளம்பிடுவாரு. இப்ப இந்த கதை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குதா? இப்ப இது எப்படி இப்படி நாம யோசிச்சு பாக்குறோம். இதுக்கு நாள் கடந்துகிட்டு இருக்குது. இப்படியே போச்சுன்னா சரியா வராது. நம்ம இப்பயே பிளானிங் படி நம்ம ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு நைட்டே எஸ்கேப் ஆயிருவோம் அப்படின்னு ஒரு பிளானிங் பண்ணி எஸ்கேப் ஆயிருவோம். இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்மளால முடியாது அப்படின்னு. ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி பிரேக்கு எல்லாத்தையும் போட்டுட்டான் ரூம்லயே. ஆமா, எடுத்து போக முடியாது, தூக்கிட்டு போக நடக்க. நானே போக முடியுமான்னு தெரியல. இனி பேக்க வேற தூக்கிட்டு போய் அப்ப இத ஃபுல்லா வச்சுட்டேன் மாப்பிள்ள. ரூம்லயே வச்சுட்டு நான் மட்டும் என்ன செய்ய தெரியுமா, அந்த அங்க தோப்புன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ், அதே பேரை கொடுத்துட்டாரு. அரபி ட்ரெஸ் கருப்பு கலர். அங்க வாரு மாஸ்டர் இருக்கு. அடையானா கேக்குற. குளிர் காலத்துக்கு கருப்பு, வெயில் காலத்துக்கு வெள்ளை, இந்த மாதிரிதான் போடுவாங்க. அப்ப நான் போனது குளிர் காலமா, அப்ப அந்த கருப்பு மாதிரி கலரு இதையும் போட்டு சுமந்துக்கிட்டு தலையில அந்த துண்டு அதை போட்டு காலையில நம்ம செட்டப் பண்ணிக்கிட்டு மூடிக்கிட்டு ஃபுல்லா மூடிக்கிட்டு பண்ணி எப்படி ஒரு கோட்டு ஒண்ணு கிடந்துச்சாங்க. அந்த கோட்டு எப்படி ஒரு 15 இருக்கும் போது இருக்கு கோட்டு, சரியான கணம். அதையும் தூக்கி மாட்டிக்கிட்டு முடியாது. அந்த கோட்டுனாலதான் அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த கோட்டை தூக்கி போட்டுட்டு விடியறதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் கண்ணு கிட்டதும் ஓடுவோம் அப்படின்ட்டு. நடந்து போனா தானே லேட் ஆகும், ஓடியாவது போயிருவாங்க.